கடலூர் சித்திரப்பேட்டை அருகே மீனவர்கள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கடலில் தத்தளித்த மீனவர்கள் 6 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் தைக்கால்துறையை சேர்ந்த மீனவர்கள் நேற்று இரவு சித்திரைப்பேட்டை பகுதியில் நடுக்கடலில் அவர்களுடைய வலைகளை விட்டு வைத்துள்ளனர். இந்த வலைகளை எடுப்பதற்காக பார்த்தோம் அப்படின்னா இன்று அப்பகுதியை சேர்ந்த 3 மீனவர்கள் தினேஷ் என்பவர்களுடைய படகுல போயிருக்காங்க. இந்த படகானது அந்த வலையை எடுக்க செல்லும் போது கடல் சீற்றம் காரணமாக சித்திரைப்பேட்டை பகுதியில கவுந்து விபத்துக்குள்ளாவது. இதனை அறிந்த தமிழ் என்ற மீனவர்களுடைய தலைமையில் 3 மீனவர்கள் அவர்களை மீட்பதற்காக படகில் சென்று அவர்கள் 3 பேரை மீட்டு இந்த படகில் சென்ற 6 பேர் என மொத்தம் 3 பேர் என மொத்தம் 6 பேரும் அருகில் உள்ள தொழிற்சாலைக்கு சொந்தமான ஜட்டி என்ற சிறிய துறைமுகம் அந்த கடல்ல இருக்கும், நடுக்கடல்ல இருக்கும். அது ரசாயனத்தை இறக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஜட்டியில் போய் இவர்கள் தஞ்சமடைகிறார்கள். தஞ்சமடைந்த நிலையில தமிழ் என்பவருடைய படகும் அந்த நேரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் இவர்கள் 6 பேருமே கரை திரும்ப முடியாமல் அந்த சிறிய துறைமுகத்திலே தற்போது தஞ்சமடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து கடல் சீற்றம் இருப்பதால் இவர்களை கரைக்கு கொண்டு வருவதற்கு எடுத்த முயற்சிகள் அனைத்துமே தோல்வியடைந்து விட்டது. கடல் சீற்றம் குறைந்த பிறகு மட்டுமே இவர்கள் கரைக்கு கொண்டு வர முடியும் என்ற நிலையில்தான் தற்போது அந்த பிரத்யேக ட்ரோன் காட்சியானது வெளியாகி இருக்கிறது. இவர்கள் 6 பேரும் அந்த சிறிய துறைமுகத்தில் பாதுகாப்பாக உள்ளார்கள். அந்த துறைமுகத்தில் ஏற்கனவே 2 காவலர்கள் இருக்கும் நிலையில் அவர்களுக்கான உணவு அங்கு தயார் செய்யப்படுவதால் அவர்களுக்கு உணவு கொடுப்பதிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது தெரிய வருகிறது. தொடர்ந்து இவர்களை மீட்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் தற்பொழுது வெளிச்சமின்மை காரணமாக அவர்களை தற்போது மீட்க முடியாத நிலையில் நாளை அவர்களை மீட்பதற்கான பணிகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி தேவநாதன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.